உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். என்று நம்ம பார்க்கும் காணொலிங்க மேசராசி நண்பர்களுக்கு மே மாதம் என்னென்ன பலன்கள் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க, மேசராசிக்கு மிக அற்புதமான மாதம் இந்த மாதம். இந்த மே மாதத்தில் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. தொழிலில் வளர்ச்சியாக போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க, முன்னேறி போகிற அளவுக்கு யோகம் முழுமையான முறையில் இருக்குதுங்க. இந்த மாதத்தில் மிக அற்புதமான முறையில் கண்டிப்பாக நீங்கள் வாழ போகிறீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இந்த 3 கிரகமும் மேனத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது மிக அற்புதமான முறையில் யோக பலன்கள் இருக்குதுங்க. புதன் பகவான் 3, 6, 12 வந்துச்சு பார்க்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நீச்சம் பெற்று மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதன் பகவான் கண்டிப்பாக இந்த மாதம் மிக அற்புதமான முறையில் 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க. தொழிலில் வளர்ச்சியாக போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க. இந்த மாதம் வெளிநாடு யோகம் உங்களுக்கு அமைய போகுது. நீங்கள் யார் யார் முன்னாடி ஒரு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அவங்க முன்னாடி 10 ரூபா சம்பாதிச்சு நல்ல நிலைமையில் ஒரு பேரும்புகளோடு நீங்கள் வளர போகிறீங்க. இந்த மே மாதத்தில் மிக சிறப்பான முறையில் வளர்ச்சியாக போகிறீங்க. மிக சிறப்பான முறையில் மே மாதத்தில் அருமையான முறையில் வளர்ச்சியாக போகிறீங்க தொழிலில். அதே மாதிரியே வச்சு பார்க்கும்போதுங்க ராகு பகவான் உங்களுக்கு வச்சு பார்க்கும்போதுங்க 19ஆம் தேதி பயிற்சியாக போகிறாங்க. ராகு பகவான் 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறதுனால ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் வளர்ச்சி இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. குரு பகவான் மே மாதம் பயிற்சி ஆகிறாருங்க, 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. அந்த மே மாதத்தில் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமாக கண்டிப்பாக இருக்குதுங்க. எனக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு, சூரிய பகவான் 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. சூரிய பகவான் பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. தொழிலையும் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு வெளிதேசம் போகிற அளவுக்கு யோகமும் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுது. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போகுது. குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் விலகி போகுது. குடும்பத்தில் இருக்கிற தொந்தரவுகள் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் மனவேதனைகள் இருக்கும். குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு ஒற்றுமை இப்போ வந்துச்சு பார்க்கும்போது மீனத்திலே ராகு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துச்சு பக்கம் நீச்சம் பெற்றதுனால இதனால் கண்டிப்பாக ஒரு இடத்துல இருந்து நீச்சம் பெற்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இந்த வருஷம் இந்த மாதமாகப்பட்டது சிறப்பான முறையில் இருக்கும். அது எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது வந்து வச்சு பார்க்கும்போதுங்க இந்த சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம் கிடைக்குமா, இந்த மாதம் 10 ரூபா வருமானம் சம்பாதிப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மேசராசி நண்பர்களுக்கு சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் வெளிநாடு வெளியோகத்தில் பிஸ்னஸ் பண்ணால் இந்த மாதம் நம்மளுக்கு சிறப்பான முறையில் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அற்புதமான முறையில் கண்டிப்பாக இந்த மாதம் 10 ரூபா சம்பாதிப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது புதன் பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற நீச்சம் பெற்று மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண யோகமும் உங்களுக்கு முழுமையான முறையில் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு வாசல் கட்ட வேண்டிய யோகம் முழுமையாக இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. திருமண யோகமும் அமையும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. புத்திர செல்வங்களும் பெருகும். அதிலும் மிக சிறப்பான முறையில் இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனத்தில் நீங்கள் ஜாக்கிரதையான முறையில் இருக்கணுங்க. இந்த வண்டி வாகனம் கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் இருந்தால் கண்டிப்பாக நல்லது. எனக்கா வந்து வச்சு பார்க்கும்போது நீங்கள் கரெக்டாக தான் போவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. நீங்கள் கரெக்டாக போனாலும் உங்களுக்கு தடையாகப்பட்ட எதிர்ங்க வந்துச்சு எதிர்பார்க்காம திடீர் கண்டிப்பாக ஆப்போசிட்டில் வருவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் சூதான முறையில் கரெக்டான முறையில் இருந்தாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதாக முறையில் இருங்க. நெருப்பிலையும் கொஞ்சம் ஜாக்கிரதாக முறையில் இருங்க. ஆனால் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நீங்கள் கேவலமாக பேசுவாங்க, கேவலமாக நினைப்பாங்க. அவங்க முன்னாடி இந்த வருஷமும் நீங்கள் நல்லபடியாக 10 ரூபா சம்பாதிப்பீங்க. இந்த வருஷமும் நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க. வளர்ச்சி கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இந்த வருஷமாகப்பட்டது சனி பகவானும் பக்கம் விரைச்சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்தாலும் லாபத்தை கொடுக்க வேண்டிய யோகம் தான் இந்த மாதம் மாப்பாட்டு இந்த வருஷமாகப்பட்டு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதமாகப்பட்டது சிறப்பான முறையில் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. குரு பயிற்சி ஆக போகிறாருங்க. மே மாதம் 15ஆம் தேதி 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி சூரிய பகவானும் உங்களுக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதுலேயும் உங்களுக்கு பட்டது சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையும். கேது பகவான் ராகு பகவானும் பயிற்சி ஆகிறாங்க. ராகு பகவான்
11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதமாகப்பட்டது மிக சிறப்பான முறையில் 10 ரூபா சம்பாதிச்சு காட்டியே திருவிங்க, 10 ரூபா சம்பாதிப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்குதுங்க. மிக சிறப்பான முறையில் இந்த வருஷமாகப்பட்டது இந்த மாதமாகப்பட்டது இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது யாரையும் நீங்கள் நம்பி ஒரு காரியத்தை செய்யாதீங்க. தனக்கு சரின்னு பட்டால் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் துணிஞ்சு செய்யுங்க. அடுத்தவங்க நம்பி நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் இப்போ இறங்குனீங்கனாக்கா அது உங்களுக்கு ஆப்போசிட்டான முறையில் கண்டிப்பாக முடியும். முடிஞ்ச வரை கண்டிப்பாக நம்பிக்கை நாணயம் கொஞ்சம் கெடுக்கும். ஆனால் முடிஞ்ச வரை ஜாக்கிரதையாக இருங்க. அதே நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு நடக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லான முறையில் இருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தரை நீங்கள் முழுமையான முறையில் யாரையுமே நம்பாதீங்க. தன்னை அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சிட்டான்னு சொந்த பந்தமாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், நீங்கள் யாரையுமே நம்பி போனீங்கனாக்கா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆப்போசிட்டான முறையில் சூழ்நிலைகள் உருவாயிடும். அதனால் முடிஞ்ச வரை ஒரு வாட்டி 4 வாட்டி யோசனை பண்ணி கரெக்டான முறையில் நீங்கள் நம்பி போங்க, நல்லது. ஆனால் நீங்கள் முடிஞ்ச வரை உங்களை நீங்கள் நம்புங்க. மற்றவங்களை நீங்கள் நம்புறதை விட உங்களை தான் நீங்கள் முழுமையான முறையில் நம்பணும். ஏன்னா உங்களை நீங்கள் மற்றவங்களை நீங்கள் நம்பி போனீங்கன்னாக்கா அதில் உங்களுக்கு ஆப்போசிட்டான முறையில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது. முடிஞ்ச வரை கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் இருங்க. கேர்ஃபுல்லான முறையில் பயன் செய்யுங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோன்னாக்கா இரவு நேரத்தில் முடிஞ்ச வரை மேசராசி நண்பர்களுக்கு இந்த மாதமாகப்பட்டது இரவு நேரத்தில் கொஞ்சம் வெளியில் போகிறது கொஞ்சம் கட் பண்ணுங்க, அற்புதமாக இருக்கும். எனக்கு இரவு நேரத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு பிரச்சனை சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும் இந்த மாதமாகப்பட்டது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் இருந்தால் கண்டிப்பாக நல்லதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குல தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சூரிய பகவானை வணங்கிட்டு வாங்க. சூரிய பகவானை கண்டிப்பாக வணங்கிட்டு வாங்க. அடுத்து சனி பகவான தெய்வத்தை நீங்கள் கரெக்டான முறையில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிக அற்புதமான முறையில் இந்த மேசராசி நண்பர்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால பைரவனை அஷ்டமி நவமி நாளில் தெய்வத்தை போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வருஷமாகப்பட்டது தொழிலையும் வளர்ச்சியாகும், குடும்பமும் நல்லாயிருக்கும். இழந்தது பெறுவீங்க, கொடுத்தது வரும், காசு பண்ணது கொடுத்தது வரும், நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. அந்தளவுக்கு இந்த மாதமாகப்பட்டது இந்த மேசராசி நண்பர்களுக்கு மே மாதத்தில் நீங்கள் வெளிநாடு வெளி தேசமாக போக முடியாத சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும். அதுக்கான சூழ்நிலைகள் ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு வாசல் கட்டலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாசல் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கும். கண்டிப்பாக கட்டுங்க, நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே மாதிரி வெளிநாடு வெளிதேசம் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. புத்தர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு இந்த மாதமாகப்பட்டது புத்தர செல்வங்கள் பெருகும். திருமண யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கைக்கூடி வரும். இந்த மேசராசி நண்பர்களுக்கு மே மாதத்தில் மிக அற்புதமான முறையில் திருமண யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்கு கைக்கூடி வரும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, கைக்கூடி வரும். மிக சிறப்பான முறையில் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. மேசராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த மாதமாகப்பட்டது சிறப்பான முறையில் வாழ போகிறீங்க. 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. சம்பாரித்து கடனை கட்ட போகிறீங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு அமையும். திருப்பு முனம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதமாகப்பட்டது நல்லபடியாக வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக உங்களோட வேலையை கரெக்டான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கரெக்டான முறையில் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதமாகப்பட்டது மிக சிறப்பான முறையில் இருக்குதுங்க. அடுத்தது வந்து பார்த்தாக்கா மேசராசி நண்பர்களே, கவனம் முக்கியம். நீங்கள் யாரையும் நம்பி போகாதீங்க. தன்னை மட்டும் நம்பி போங்க. மிக சிறப்பான முறையில் அமையும். இல்லைனாக்கா உங்களை கூர்ந்து குழி பறிக்குவாங்க. சொந்த பந்தத்துலேயும் சரி, குடுக்கல் வங்கலும் சரி, நட்பு ரீதியிலும் சரி, யாரையுமே நீங்கள் நம்பி போகாதீங்க. முடிஞ்ச வரை உங்களை நீங்கள் நம்பி போங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு வந்துச்சு பக்கம் எந்த ரூபத்தினாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சிக்கல்கள் தேடி வரும். திருப்பி சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. எனக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. எனக்கு விரைச்சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உடல் திரேகத்தில் பிரச்சனை கொடுக்கும். வண்டி வாங்கினத்தால் பிரச்சனை கொடுக்கும். சொந்த பந்தத்தால் பிரச்சனை கொடுக்கும். ஒருத்தர் நம்பி நீங்கள் ஏமாந்து போவீங்க. நல்லவங்க நினச்சி நம்பி போவீங்க. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, யாரையுமே நம்பி நீங்கள் போவீங்க. அவங்களால தன்னை தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஒன்று. அடுத்தது தேவையில்லாத அவச்சொல்களுக்கு பேர் ஆவீங்க.
தேவையில்லாத கெட்ட பேர் வாங்குவீங்க, கெட்ட சொல்கள் வரும். முடிஞ்ச வரை ஜாக்கிரதையாக முறையில் இருங்க. அடுத்தது வந்து பார்க்கும்போதுங்க இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முடிஞ்ச வரை ஜாக்கிரதையான முறையில் இருந்து பயணம் செய்க நல்லது. ஏன்னாக்கா அவங்களுக்கு ஏமாற்றம் ஆகப்பட்டது சந்திக்கிற அளவு சூழ்நிலை உருவாகும். முடிஞ்ச வரை ஜாக்கிரதையாக முறையில் இருங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மாதமாகப்பட்டது திரும்ப லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்லதாக தான் அமையுது, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. கண்டிப்பாக அதே மாதிரி அடுத்தது என்னென்னா இந்த வருஷமாகப்பட்டது கொஞ்சம் ஜாக்கிரதையாக முறையில் இருங்க. ஏன்னாக்கா லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றத்தை சந்திக்கிற அளவு சூழ்நிலை உருவாகும். உங்களோட சூழ்நிலைகள் கெட்ட ரூட்டில் உட்கார வைக்கிற அளவுக்கு இருக்குது. முடிஞ்ச வரை ஜாக்கிரதையாக முறையில் இருங்க நல்லது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷமாகப்பட்டது நல்ல படிப்பு இருக்குது, திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குது, நல்ல யோகம் இருக்குது. புதன் பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறனால புதன் பகவான் நேனக்காரன் சொல்லுவாங்க, சூரிய பகவான் மாத கிரகம்னு சொல்லுவாங்க, சுக்கிர பகவான் யோகத்துக்காரன்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாதமாகப்பட்டது இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த வருஷமாகப்பட்டது உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதத்துலேயும் உங்களுக்கு சிறப்பான முறையில் மாதமாக மட்டும் அமையும். அதே குரு பயிற்சி ஆகிறாரு, குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும். ஆனால் மேசராசி நண்பர்களே, நீங்கள் எதுவுமே பார்த்து பயப்படாதீங்க. நம்ம விரைச்சனை நடக்குதுங்க, ஏழரை விரைச்சனையாக நடந்துட்டு இருக்குதுங்க, இதில் பார்த்து நம்ம பயப்படுற அளவுக்கு இருக்குமா, கெட்டது நடக்குமா அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் யாராரு கேவலமாக பேசுங்க, அவங்க முன்னாடி இந்த வருஷமாகப்பட்டது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த மாதமாகப்பட்டது மே மாதத்துலேயும் சிறப்பான முறையில் இருக்குது. பயப்படாதீங்க, தைரியமாக போல்டாக எந்த ஒரு காரியமாகப்பட்டது செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஒரு வாட்டி 4 வாட்டி வாசம் பண்ணி செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதெல்லாமே ஒரு பொது பலன் தாங்க, இதெல்லாமே பொது பலன் தான். இந்த பொது பலனில் உங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பொது பலன் வச்சு முடிவு எடுக்காதீங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குது. மேசராசிக்கு நல்லா இருக்குது. அதில் வந்து விரைச்சனையாக நடக்கிறதுனால, அதில் ஏழரை விரைச்சனையாக இருக்கிறதுனால பிரச்சனை கொடுக்கும், அதில் எந்த மாற்றம் இல்லை. அதை விட உங்களோட சுய ஜாதகமாகப்பட்டது கொடுத்து பாருங்கள். ஏன்னா பொது பலன் தான் சொல்கிறோம். இந்த சுய ஜாதகமாகப்பட்டது கொடுத்து பாருங்கள். இந்த ஜாதகத்துக்கு சுய ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது, கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, எப்படி என்னென்ன உங்களுக்கு பயணம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிரகாரம் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விஷயங்கள் நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஸ் பட்டன் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.